ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிளாஸ். ஸ்பாட் அவுட் எரர்ல பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம மொத்தம் 50 கொஸ்டின் படிச்சிருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வீடியோலயே நான் மொத்தம் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்பாட் அவுட் எரர் பார்ட் 3 வீடியோல ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்றேன். நெய்தர் அல்லது நார் வந்திருந்தால், ஈஸ் அல்லது வாஸ். ஸ்பாட் அவுட் எரர்ல பார்ட் 3 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஈஸியான ஷார்ட்கட். நெய்தர் அல்லது நார் அப்படிங்கிற வேர்டு ஒரு சென்டென்ஸ்ல வந்திருந்தா அங்க நம்ம பயன்படுத்த வேண்டிய வெர்பு வந்து சிங்குலர் வெர்பு ஈஸ் அல்லது வாஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 51. நெய்தர் த டாக்டர் நார் த நர்ஸ் ஆர் அவைலபிள். நெய்தர்ங்கிற வேர்டு வந்திருக்கு. இங்க பயன்படுத்துற வெர்பு வந்து ஆர். ஆருக்கான சிங்குலர் வெர்பு என்ன? ஈஸ். நெய்தர் த டாக்டர் நார் த நர்ஸ் ஈஸ் அவைலபிள். கொஸ்டின் நம்பர் 52. நெய்தர் செந்தில் நார் செல்வம் ஆர் அவைலபிள். சேம் ஆன்சர். நெய்தர் செந்தில் நார் செல்வம் is available. Question number 53. Neither the secretary nor the manager were available. Were கான singular verb என்ன? Neither the secretary nor the manager was available. Question number 54. Neither Raju nor Ram are present. Are கான singular verb என்ன? Is. Neither the Raju nor Ram is present. Question number 55. Neither Vijay nor his friends knows answer. இங்க கவனிக்க வேண்டியது ஆர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பி ஃபார்ம் வெர்பும் இல்ல, ஸ்ட்ரைட்டா மெயின் வெர்பு கொடுத்துருக்காங்க. இங்க he, she, it அப்படின்னு ப்ரோனவுன் வந்தா மட்டும்தான் நம்ம வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, his friends அப்படிங்கிறது என்ன ப்ரோனவுன் கேட்டீங்கன்னா they. அப்போ he, she, it இங்க வரல. he, she, it இருந்தா மட்டும்தான் வெர்பு கூட நீங்க எஸ் சேர்க்கணும். அப்ப இந்த இடத்துல வெர்பு கூட இருக்கக்கூடிய எஸ் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் அவுட் எரர். இது நிறைய கொஸ்டின்ஸ்ல வரும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது he, she, it வந்தா மட்டும்தான் வெர்பு கூட எஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எஸ் ரிமூவ் பண்ணிடணும். இன்னொரு ஷார்ட் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வெர்பு கூட எஸ் இல்லைன்னா எஸ் சேருங்க, எஸ் இருந்தா எஸ் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல he, she, it வராதனால நான் எஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ப இதுக்கான ஆன்சர் நெய்தர் விஜய் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், நோ ஆன்சர். Question number 56. Neither Rahim nor his parents has come today. இந்த இடத்துல பி ஃபார்ம் வெர்பு இல்ல, ஹேஸ் வந்திருக்கு. சிங்குலர் he, she, it வந்தா மட்டும்தான் வெர்பு கூட எஸ் அல்லது ஹேஸ் வரணும். இந்த இடத்துல his parents அப்படிங்கிறது தேவ குறிக்கும். அப்ப இங்க ஆன்சர் வந்து have வரணும். Neither Rahim nor his parents have come today. Question number 57. Neither his uncle nor சுரேஷ் நோ ட்ரூத். இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தையும் பாருங்க, சுரேஷ், ஹிஸ் அங்கிள், ரெண்டுமே வந்து சிங்குலர். அப்ப he அப்படிங்கிற ப்ரோனவுனை குறிக்கும். he வந்துச்சுன்னா என்ன? he, she, it எது வந்தாலும் வெர்பு கூட நம்ம எஸ் சேர்க்கணும். இங்க வெர்பு கூட எஸ் சேர்க்கல, நீங்க சேருங்க. neither his uncle nor சுரேஷ் knows truth. அப்போ கொஸ்டின் ஈஸியா புரிஞ்சிருக்கும். நீங்க ஞாபகம் வச்ச வேண்டியது he, she, it வந்தா மட்டும் தான் வெர்பு கூட எஸ் சேர்க்கணும் அல்லது has வரணும். மத்த எல்லாத்துக்குமே வெர்பு கூட எஸ் சேர்க்க கூடாது, have தான் வரணும். Question number 58. Neither the secretary nor the assistant were. இது ஈஸியான கொஸ்டின். வேர்க்கான சிங்குலர் வெர்ப் என்ன? was. Neither the secretary nor the assistant was present. Question number 59. Neither Sheila nor his friend write the test. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Sheila, his friend ரெண்டுமே சிங்குலர். அப்ப she தான் குறிக்குது. அப்ப வெர்பு கூட எஸ் சேருங்க. Neither Sheila nor his friend writes the test. நீங்க வந்து குருட்டு ஞாபகமா வச்சுக்கணும்னு சொன்னா வெர்பு கூட எஸ் சேர்க்கலனா வெர்பு கூட எஸ் சேருங்க. வெர்பு கூட எஸ் சேர்ந்திருந்தா எஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆனா தெளிவா புரிஞ்சுக்கிறது எப்பயும் நமக்கு நல்லது. Question number 60. Neither Kamal nor his brother are available. இது ஈஸி, ஈஸ் போடுங்க. Neither Kamal nor his brother is available. ரெண்டாவது ஷார்ட்கட் ஆர்டிகல் வச்சு பார்ப்போம். ஆர்டிகல் அப்படிங்கிறது A and D. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமா ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம். இப்போ ஆர்டிகல்ஸ் A and D சம்பந்தமா வரக்கூடிய ஸ்பாட் அவுட் எரர்ஸ் பார்க்கலாம். Question number 61. I took a umbrella. உங்களுக்கே தெரியும் அ அப்படிங்கிறது வவல் சவுண்ட். வவல் சவுண்ட் வந்தாலே அங்க ஆன் போடணும். வவல் சவுண்ட் இல்ல அப்படின்னா ஏ போடணும். இதுக்கான ஆன்சர் I took an umbrella. Question number 62. He left this place a hour. இங்கேயும் பாருங்க ஆ சவுண்ட், அப்ப an. He left this place an hour ago. Question number 63. A American. இங்கேயும் சேம் ஆன்சர், an American. Question number 64. Ramu is a honest. ஆ சவுண்ட். Ramu is an honest. Question number 65. He is good athlete. இந்த இடத்துல பாருங்க, நாங்க ஸ்ட்ரக் ஆன பாத்தீங்களா? அப்ப இங்க ஏதோ ஒரு ஆர்டிகல் மிஸ் ஆகுது. கரெக்டான ஆன்சர் he is a good athlete. He performs well.
கொஸ்டின் நம்பர் 66. அருண்ஸ் ஃபாதர் இஸ் ஏ எம்எல்ஏ. இந்த இடத்துல பாருங்க எழுத்து எம், ஆனால் நம்ம எழுத்து கவனிக்க கூடாது, சவுண்ட் வந்து ஏ சவுண்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் அருண்ஸ் ஃபாதர் இஸ் an எம்எல்ஏ. கொஸ்டின் நம்பர் 67. ஏ ஐபேட். இங்கேயும் ஐ அப்படிங்கிறது வந்து AEIOU ஐ சவுண்டு, அதனால ஆன் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 68. கணேஷ் இஸ் ஏ எம்ஏ. இங்கேயும் சேம் தான், வவல் சவுண்ட் வந்திருக்கு. கணேஷ் இஸ் an எம்ஏ இன் இங்கிலீஷ். கொஸ்டின் நம்பர் 69. ரவி ஹேஸ் ஏ அம்ப்ரல்லா. இது நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான், an umbrella. கொஸ்டின் நம்பர் 70. he gave me an 1 rupee. இது முக்கியமாக கவனிக்கணும். இந்த இடத்துல பாருங்க எழுத்து தான் ஓ, சவுண்டு தான் ஓ வரணும். ஆனால் சொல்லும் பொழுது இது எப்படி உச்சரிக்கணும்னு கேட்டிங்கன்னா வா சவுண்டில் உச்சரிக்கணும். அப்போ இங்கே சவுண்டு பார்த்தீங்கன்னா வா சவுண்டு. he gave me a 1 rupee coin அப்படின்னு சொல்லணும். அப்போ வா சவுண்டு வந்ததுனால இது வவல் சவுண்டு கிடையாது. அப்போ நம்ம an ரிமூவ் பண்ணிடுங்க. வவல் சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் an போடணும். இதுக்கான ஆன்சர் he gave me a 1 rupee coin. கொஸ்டின் நம்பர் 71 பார்க்கலாம். we met an European. இதுவும் பார்த்தீங்கன்னா எழுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே எழுத்து தான் இ, ஆனால் சவுண்டு வந்து இ சவுண்டு கிடையாது. அப்போ we met a European. இந்த யூரோப்பியன் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுப்பாங்க. அது வந்து வவல் சவுண்டு இல்லை, அது வந்து கான்சனன்ட் சவுண்டு. கொஸ்டின் நம்பர் 72. an யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி அது மாதிரி வார்த்தை தான், எழுத்து தான் யூ, ஆனால் சவுண்டு வந்து யூ கிடையாது. ஏ யூனிவர்சிட்டி ஹேஸ் பீன் இன்ஜூர்டு. அப்போ யூனிவர்சிட்டி யூரோப்பியன் வந்ததுன்னா அங்கே ஆன் ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா ரெண்டுமே எழுத்து தான் இருக்கு, சவுண்டு வந்து வவல் சவுண்டு இல்லை. 73. he joined in an European university. கரெக்டான ஆன்சர் he joined in a European university. கொஸ்டின் நம்பர் 74. cow is an domestic. இந்த இடத்துல வந்து டொமஸ்டிக் முன்னாடி ஏன் ஆன் வருது, அது வவல் சவுண்டே இல்லை. அப்போ வந்து ஆன் ரிமூவ் பண்ணுங்க. cow is a domestic animal. கொஸ்டின் நம்பர் 75. my friend is an European. சேம் ஆன்சர், my friend is a European. கொஸ்டின் நம்பர் 76. the cow is an useful animal. இதை நான் உங்களுக்கு தமிழ்லேயே விளக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்க யூ அப்படிங்கிற சவுண்டு எதுவுமே நீங்கள் எழுத்து எடுத்துக்காதீங்க, சவுண்டு தான். இந்த யூங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம், தமிழ்லேயே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தமிழில் சொல்கிறேன், ஆனால் அது இங்கிலீஷ் வேர்டு தான். இப்போ பாருங்க யூ அப்படிங்கிறது மெய் எழுத்து, இ கூட்டல் ஊ, இந்த ஊ தான் வந்து உயிரெழுத்து. இந்த இடத்துல வவல் சவுண்டு ஊ அப்படிங்கிற சவுண்டு வந்து தான் நான் ஆன் போடணும். ஆனால் இங்கே சவுண்டு என்ன வருதுன்னா யூங்கிறது என்ன சவுண்டு, மெய்யெழுத்து சவுண்டு, தட் மீன்ஸ் கான்சனன்ட் சவுண்டு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊ இதுதான் வந்து வவல் சவுண்டு, இது கான்சனன்ட் சவுண்டு. அப்போ நீங்கள் எழுத்த பார்க்காதீங்க, சவுண்டை பாருங்க. இந்த இடத்துல நம்ம உச்சரிக்கும் போது யூஸ்ஃபுல், அப்போ யூ அப்படின்னு வருது. யூ என்பது சவுண்டு, அது வந்து கான்சனன்ட் சவுண்டு. வவல் சவுண்டுனா ஊ, AEIOU ஊ சவுண்ட் வந்தால் மட்டும் தான் நம்ம ஆன் போடணும். இந்த இடத்துல ஊ சவுண்டு வரல, யூ சவுண்ட் வந்ததுனால அது கான்சனன்ட் சவுண்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. எழுத்து வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக யூ இ கொடுத்துருவாங்க, ஓ கூட கொடுத்துருவாங்க, ஆனால் அது சவுண்டு வந்து AEIOU சவுண்டாக இருக்காது, எழுத்து தான் இருக்கும், சவுண்டு இருக்காது. நல்லா கவனிச்சு போடுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் the cow is a useful animal. கொஸ்டின் நம்பர் 77. he started to USA yesterday. இந்த இடத்துல பாருங்க பர்டிகுலராக யூஎஸ்ஏன்னு சொல்றாங்க. அப்ப பர்டிகுலரா வந்தனால தே போடணும். he started to the USA yesterday. Question number 78. Is this a book? இங்கேயும் பாருங்க, is this a book you want to buy? இந்த புத்தகம் தான் நீ வாங்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரா சொல்றதுனால பர்டிகுலரா மீனிங் வந்தாலே அங்க தே போடணும். அப்ப நம்ம ஏ ரிமூவ் பண்ணிட்டு தே போடுறோம். Question number 79. நீல்கிரிஸ் is the most famous mountain. ஒரே ஒரு மவுண்டைன், உலகத்துல ஒரே ஒரு மவுண்டைன் இருக்கு, அது ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க நம்ம தே போடணும். the நீல்கிரிஸ் is the most famous mountain. Question number 80. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பைபிள் is a holy book. பைபிள், கீதா இந்த மாதிரிலாம் வருகின்ற பொழுது நம்ம வந்து தே போடணும். ஏன்னா அது உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, அனைவருக்குமே தெரிந்த ஒன்று, ஃபேமஸ் ஆனதுன்றதுனால நம்ம தே போட போறோம். த பைபிள் இஸ் எ ஹோலி புக். கொஸ்டின் நம்பர் 81. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் வந்து உலகத்துல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, த சன் அப்படின்னு சொல்லணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். கொஸ்டின் நம்பர் 82. ஐ எம் கோயிங் டு ஏ ஏர்போர்ட். பர்டிகுலரான பிளேஸ் அப்படிங்கிறதுனால த போடணும். ஐ எம் கோயிங் டு த ஏர்போர்ட். கொஸ்டின் நம்பர் 83. ஏ கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இந்த இடத்துல ஒரு பசுவை குறிக்காது, பசு இனத்தையே குறிக்கிறதுனால அங்கேயும் த போடணும். த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கொஸ்டின் நம்பர் 84. ஐ பிளே ஏ பியானோ. பியானோ அப்படிங்கிறது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் நம்ம த போடணும். ஐ பிளே த பியானோ இன் மை ஹோம் எவ்ரி மார்னிங். Question 85. I see a moon. இதுவும் உலகத்துல ஒன்று தான் இருக்குன்றதுனால I see the moon in the sky at night. மூணாவது ஷார்ட்கட் தோ, ஈவன் தோ, ஆஸ். இதை வச்சு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட் பார்க்கலாம். அது சின்ன குழந்தை கூட புரியும், அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி. தோ, ஈவன் தோ, ஆஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல வந்திருந்தா அதுக்கு நாம எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 86. தோ ஹி இஸ் இல் பட் ஹி இஸ் பிரசன்ட். இந்த இடத்துல தோ வந்திருக்கு, இன்னொரு கனெக்டர் பட் வந்திருக்கு. ரெண்டு கனெக்டர் ஒரு சென்டென்ஸ்ல வந்திருந்தா நீங்க ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணாலே போதும், அதுதான் கரெக்டான ஆன்சர். தோ ஹி இஸ் இல், he is present. நான் இந்த இடத்துல பட் ரிமூவ் பண்ணிட்டேன், நீங்க தோ கூட ரிமூவ் பண்ணி எழுதலாம். அப்ப ரெண்டு கனெக்டர் வந்திருந்தா அதுல ஏதாச்சும் ஒரு கனெக்டர் ரிமூவ் பண்ணாலே போதும், நீங்க எதையுமே புதுசா எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கிற ரெண்டுல ஒன்னு வந்து ரிமூவ் பண்ணிட்டு எழுதினாலே போதும். அதனால தான் குழந்தைங்களுக்கு கூட இது ஈஸியா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கொஸ்டின் நம்பர் 87. தோ he is poor but he is honest. உங்களுக்கே தெரியும் ஆன்சர். தோ he is poor, he is honest. Question number 88, same answer. Though she is rich but she is humble. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். Question number 89, looking through the window and he saw the stranger. இந்த இடத்துல ரெண்டு கனெக்டர், looking through அப்புறம் and. இதில் நம்ம ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணா போதும். looking through the window, he saw the stranger. Question number 90, as I was ill so I was not able to attend the class. இங்கேயும் ரெண்டு கனெக்டர் இருக்கு. as I was ill I was not able to attend the class. நான் ஒரு கனெக்டர் ரிமூவ் பண்ணேன். அப்ப இந்த டாபிக் பாத்தீங்களா, ஒரு கனெக்டரை ரிமூவ் பண்ணாலே போதும். Question number 91, though he is rich but he is unhappy. இங்கேயும் though but ரெண்டு கனெக்டர் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணுங்க. Question number 92, as he was ill so he did not attend the class. இங்க as so ரெண்டு கனெக்டர் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று ரிமூவ் பண்ணலாம். as he was ill he did not attend the class. Question number 93, இங்கேயும் பாருங்க as so ரெண்டு வந்திருக்கு, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் ஒரு கனெக்டர் ரிமூவ் பண்ணாலே போதும். Question number 94, though he has not interest but he attend the class. இங்கேயும் பாருங்க though but இருக்கு, ரெண்டு கனெக்டர் வந்தாலே ரொம்ப சிம்பிள் தான், ஒரு கனெக்டர் ரிமூவ் பண்ணிடணும். Question number 95, even though he is rich but he is simple. இங்கே ரெண்டு கனெக்டர் இருக்கு, அதுக்கான ஆன்சர் பாருங்க. even though he is rich he is simple. நெக்ஸ்ட் ஷார்ட்கட், அட்ஜெக்டிவ்ல இருந்து ly அப்படிங்கிற லெட்டர் ரிமூவ் பண்ண போறோம். கொஸ்டின் நம்பர் 96 பார்க்கலாம். he studies hardly for the exam. இந்த சென்டென்ஸ்ல hardly அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், அதுல இருந்து ly ரிமூவ் பண்ணுங்க. he studies hard for the exam. கொஸ்டின் நம்பர் 97, this is a hardly nut. உங்களுக்கு ஆன்சர் தெரியும், this is a hard nut to crack. Question number 98, the deer runs fastly. ly ரிமூவ் பண்ணுங்க. the deer runs fast in the forest. Question number 99, the tiger chases fastly. இதுலயும் ly ரிமூவ் பண்ணுங்க. the tiger chases fast. Question number 100, it is hardly to wake up in the morning. இதுக்கான ஆன்சர், it is hard to wake up in the morning.